ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். கர்த்தர் சாமுவேலிடத்தில் சொல்லுகிறார், இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். ஆண்டவர் நம்முடைய முகத்தின் அழகையோ, நம்முடைய சரீரத்தின் வளர்ச்சியையோ, நம்முடைய திறமைகளையோ, நம்முடைய சாமர்த்தியத்தையோ பார்த்து ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளுவது இல்லை. வேத வார்த்தை சொல்லுகிறது, உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய ஜனமே, தேவன் நம்முடைய திறமைகளை பார்த்தோ, நம்முடைய சரீர வளர்ச்சியை பார்த்தோ, நம்முடைய படிப்பை பார்த்தோ, நமக்கு இருக்கக்கூடிய பின்னணியத்தை வைத்தோ தேவன் நம்மை தெரிந்து கொள்வதும் இல்லை, நம்மை அபிஷேகிப்பதும் இல்லை. கர்த்தருடைய ஜனமே, இந்த சமுதாயத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்மை பார்ப்பது போல ஆண்டவர் நம்மை பார்ப்பதில்லை. இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பார்ப்பது எதுவென்றால் நம்முடைய முகத்தை பார்ப்பார்கள். நம்முடைய முகத்தை பார்த்து நம்மை கணித்து விடுவார்கள். நம்முடைய முகத்தினுடைய வளர்ச்சியை வைத்து, தோற்றத்தை வைத்து, நம்முடைய திறமைகளை குறித்து அவர்கள் திட்டமிட்டு விடுவார்கள். மனிதர்கள் பார்க்கிற விதமாக தேவன் நம்மை பார்ப்பது இல்லை. இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நான் இவனை புறக்கணித்தேன். நீ இவனுடைய முகத்தை பார்க்க வேண்டாம். ஆண்டவர் தேடி வந்தது யாரை? முகத்தை வைத்து அல்ல. ஆண்டவர் தேடி வந்ததனுடைய முகாந்திரம் என்ன? முகத்தை வைத்து, சரீரத்தினுடைய வளர்ச்சியை வைத்து, உயரத்தை வைத்து, நிறத்தை வைத்து ஆண்டவர் தேடி வரவில்லை. சாமுவேலிடத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை, எனக்கு சித்தமானதை செய்கிற ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன். இன்றைக்கு தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் நம்முடைய முகத்தை வைத்து அல்ல, நம்முடைய இருதயம் தேவனுக்கு ஏற்ற விதமாகவும், நாம் நம்முடைய விருப்பங்களை அல்ல, தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு தேவன் நம்மை பயன்படுத்தவும், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் நம்மேல் உண்டாகவும், தேவனுடைய அபிஷேகமும் கிருபையும் நமக்குள் கடந்து வருவது நம்முடைய திறமைகளின் அடிப்படையில் அல்ல, நாம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாகவும், தேவனுடைய சித்தத்தை செய்கிறதிலே முனைப்பு உள்ளவர்களாக இருக்கும் பொழுதே தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு நீங்கள் உங்கள் திறமையை வளர்த்து கொள்வதில் காட்டுகிற வேகத்தை விட, தேவனே உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக என்னை மாற்றிவிடும். என் விருப்பத்தை அல்ல கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளுவார். ஆண்டவர் தம்முடைய செய்கையால் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய திறமைகள் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட
நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு ஏற்ற இருதயமாக மாற நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு அந்த கிருபைகளை தந்து ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் எங்கள் திறமைகளின் மேல் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தாவே உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கை வைத்து எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளும் எண்ணங்களும் உமக்கு ஏற்றதாக மாற்றப்பட உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய செய்கையால் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.